தீர்க்க முடியலையா? வியாபாரத்துல பெரும் நஷ்டமா? எந்த தொழில் செஞ்சாலும் உங்களால ஜெயிக்க முடியலையா? கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கா? பண வரவு தொடர்ந்து இல்லாமல் இருந்துட்டு இருக்கா? எத்தனை வியாபாரம் செஞ்சாலும் இடர்கள் வந்து கொண்டே இருக்கா? வாழ்க்கையில தொடர்ந்து தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு மிக எளிய வாய்ப்பு தான் இந்த பணவளக்கலை அப்படிங்கிற பயிற்சி. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண பணவளக்கலை. ஒரு முறை நீங்க பயிற்சி எடுத்தா உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம்தான் இந்த பணவளக்கலை. இந்த பணவளக்கலை பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள். பயிற்சியை வந்து கலந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பணபலம் அடையுங்கள். பணவளக்கலை பணத்தை பெருக்குவதற்கான ஒரு அற்புத கலை. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒன்று பணம். ஆனால் இந்த பணத்தை எப்படி பெருக்கிறது, இந்த பணத்தை எப்படி தன் வசப்படுத்துறது, இதை பற்றி எந்த ஒரு பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அப்படி எல்லா நாட்களையும் வீண் செய்துட்டு காலம் போன நேரத்தில் பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்ற வழி தெரியாமல் வறுமையில் ஓடி பணத்தை நாடி எல்லாமே என் விதி அப்படின்னு நொந்து போனவர்களா நீங்கள்? உங்கள் விதியை மதியால் மாற்றுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு பணவளக்கலை. இந்த பயிற்சியை உங்களுக்காக வழங்க வருகிறார் நம்முடைய குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள். 10 வருடங்களாக பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஆராய்ச்சி மேற்கொண்டு பணவளக்கலையை பற்றிய அரிய தகவல்களை சேகரித்து நமக்காக வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பணத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? உண்மையாகவே பணவளக்கலை பயிற்சியின் மூலமாக பணத்தை பெருக்க முடியுமா? இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்கா? எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த பணவளக்கலை பயிற்சியில அப்படி என்னதான் சொல்லி தராங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனாங்க அப்படின்ற அந்த உள்ளார்ந்த ரகசியம் நமக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த ரகசியத்தை நமக்கு சொல்லித்தர இருக்கிறார் நம்முடைய குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள். சக்திமயமான இந்த பிரபஞ்சம் கால வெளியை கடந்து அனைத்து உயிர்களையும் ஆதாரித்து போற்றுகிறது. பிரக்ஞையற்ற மனிதர்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் சூட்சமத்தையும் உணராததால்தான் தெய்வத்தன்மையற்று நிர்கதியில் நிற்கின்றனர். ஆதி தமிழர்களும் சிவநெறி சீலர்களும் சித்த புருஷர்களும் ஆன்மீக பெரியோர்களும் மறை ஞானிகளும் பிரபஞ்சத்தின் ஆதி ரகசியங்களை சூட்சம முறையில் சொல்லி வைத்துள்ளனர். மனித வாழ்வின் இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அத்துணை ரகசியங்களும் அதனுள்ளே பொதிந்துள்ளன. தன் இடைவிடாத முயற்சியாலும் கடின பயிற்சியாலும் நேர்கொண்ட நோக்காலும் சித்தர்களின் அருட்பார்வையும் குல தெய்வத்தின் பேரருளையும் ஒரு சேர பெற்று பிரபஞ்ச பேராற்றலோடு கலந்து கரைந்து அதனோடு ஒன்றாகி பிறவி பெருங்கடல் கடந்து அதன் வழி ஸ்ரீ குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் கண்டறிந்த ஓர் அற்புத கலையே பணவளக்கலை. தன்னை உணர்ந்து தரணியை வெல்ல அழைக்கிறார் ஸ்ரீ குபேர குருஜி. வாருங்கள், உங்களை உணர்ந்து இவரின் பயிற்சியை முயற்சியாய் தொடர்ச்சியாய் செய்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். இந்த பணவளக்கலை பயிற்சியின் மூலமாக குபேரர் குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்களை சந்திச்சு பணவளக்கலை பயிற்சியை முறையாக பின்பற்றி வாழ்க்கையில வெற்றி அடைந்த சாதனையாளர்கள் தங்களுடைய அந்த வெற்றி அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்ப பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் தான் உங்க ஜூலி. உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேங்க. என்ன விஷயம் கேட்குறீங்களா? பணவளக்கலை பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, நானும் என் லைஃப்பில் நிறைய கஷ்டம், நிறையா சோகம் இந்த மாதிரிலாம் நடந்தது. இந்த பணவளக்கலை பற்றி நானும் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், படிச்சிருக்கேன், அந்த கிளாஸ்க்கு நானும் போயிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க. பார்த்தாலே தெரியுது இல்லை? ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன். ஷேர் பண்ணலாமா? குபேர குருஜி யூடியூப்பில் நான் பார்த்தேங்க. சும்மா எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு நானும் பார்த்தேன்.
ஆனால் அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது என்னோடய லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, என்னோடய மைண்டில் நல்லா ஹாப்பியாக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் குபேர குருஜி பற்றி யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்மளும் லைஃப்பில் வந்து முக்கியமாக என்னோடய லைஃபே எடுத்துக்கோங்களேன். நடுவில் வந்து நான் ரொம்ப டிஸ்ப்ரெஸ்ஸாக இருந்தேன். ரொம்ப எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, குபேர குருஜி யூடியூப்பில் பாரு, அவர் வந்து நம்ம லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. நம்ம என்னெல்லாம் விட்டுருக்கோம், நம்ம வந்து எல்லாமே இது போச்சேன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் என்னடா அது, நம்ம திரும்ப இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு தெம்பு ஒன்று வந்ததுங்க. ஸோ நீங்களும் இந்த கிளாஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போது யூடியூப்பில் குபேர குருஜி பற்றி நீங்கள் பாருங்கள். அதில் கீழே எங்கே இருக்குது கிளாஸு நம்பர் எல்லாமே இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நான் எப்படி என் லைஃப்பில் நல்ல ஜம்முன்னு இருக்கணும், அதே மாதிரி உங்கள் லைஃப்பு ஜம்முன்னு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் குபேர குருஜியை யூடியூப்பில் பாருங்கள். நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆனந்த வணக்கம். எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வசனம் என்னன்னா, எல்லோருமே பிறக்கும் பொழுது ஏழ்மையா பிறந்தா அது அவங்களுடைய தவறு கிடையாது, ஆனா இறக்கும் பொழுதும் ஏழ்மையாகவே இறந்தால் அது மாபெரும் தவறு. அப்படிப்பட்ட அந்த தவறை திருத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசான். அந்த தவறை திருத்தி நம் ஏழ்மையிலிருந்து பணக்காரர்களாக வாழ்வதற்கு பணம் என்பது மிக மிக அவசியம். அந்த பணத்தை வளர்ப்பதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை 10 ஆண்டுகளாக மேற்கொண்டு பண வளர் கலையாக நமக்கு வழங்குவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கிறார் குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள். அவர்களை தான் இப்போ நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. ஆனந்த வணக்கம். உண்மையிலேயே நீங்க சொல்லும் பொழுது இந்த ஆனந்தம் எங்களையும் தொற்றிக்கொள்ளாதா அப்படின்ற ஒரு ஆசை ஆர்வம் எங்க மனசுல இருக்கு. பிறக்கும் போது ஏழ்மையாக பிறந்துட்டோம், அது வந்து எங்க தவறு கிடையாது. ஆனா நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஏழ்மையாக சென்றால் அது நிச்சயமாக நம்மளுடைய தவறு. அதை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். திருத்திக் கொள்ள முடியுமா? நிச்சயமாகவே முடியும். இந்த உலகமே செல்வ கடாட்சத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அபரீதமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றது. எப்படி பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் பொதுமோ அதுபோல் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் சகல ஐஸ்வர்யங்களை பெற வேண்டும் என்பது அவனது உரிமை, கடமை. தான் நல்லா இருந்து தன்னை சார்ந்தவர்களை நல்லா வச்சிருக்கணும். அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு தேவை பணம். அந்த பணத்தை பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுமே பெருக்கிக் கொள்ள முடியும். பிறக்கும் பொழுது நாம் யாரும் பேசாமல் தான் பிறக்கிறோம். ஆனால் பயிற்சியின் மூலமாக நன்றாக பேச கற்றுக்கொள்கிறோம், பாட கற்றுக்கொள்கின்றோம். அனைத்துமே கற்றல் தான். அதுபோல பணம் என்பதும் நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட், பாடம். ஆனால் அதை நாம் சிறுக சிறுக கற்றுக்கொள்வதன் மூலமாக அதையும் நாம் வெல்ல முடியும். அவ்வாறு வெல்ல வேண்டும் என்றுதான் நமது முன்னோர்கள் பல இடங்களில் செல்வத்தை பற்றி பல்வேறு பதிவுகளை மிக அழகாக பதிவு செய்துள்ளார்கள். உலகளவில் செல்வம் என்பது பணத்தை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் தமிழனுக்கு பணம் என்பது, செல்வம் என்பது 16 விதமான செல்வத்தை குறிக்கின்றது. அது பேச்சு செல்வமாக, ஆரோக்கிய செல்வமாக, அன்பு செல்வமாக, அனைத்துமே செல்வம் தான் தமிழர்களுக்கு. அந்த 16 செல்வத்தையும் பெற வேண்டுமானால் அறிவு செல்வத்தை பெருக்க வேண்டும். அறிவு செல்வத்தின் மூலமாக செல்வ கடாட்சத்தை பெருக்கக்கூடிய பயிற்சிகளைத்தான் நான் கடந்த 10 ஆண்டுகளாக உலக தமிழர்களுக்காக நடத்தி வருகிறேன். இந்த காலகட்ட இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் மனதை கவரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா அதே இளைஞர் ஒரு குறிப்பிட்ட பருவம் சென்ற பிறகு பணத்தை எப்படியாவது கவர்ந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குடும்ப பொறுப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கண்டிப்பா பணம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தானா? 100%. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தேவைப்படக்கூடியது பணமே. தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் சிறப்பாய் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அதற்கான மெஷர்மெண்ட், கால அளவே பணத்தை வைத்துதான். அவன் எவ்வாறு சம்பாதித்தான், எவ்வாறு அவனை வளப்படுத்தி கொண்டான், அவனை சார்ந்தவர்களுக்கு எவ்வாறு வழங்கி உள்ளான் என்பதை பொறுத்துதான். ஆதலால் பணம் என்பது ஆதி முக்கியமான ஒன்று. ஆதலால் தான் தமிழில் லட்சாதிபதிக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தையை என்ன சொல்வீர்கள்? கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதையோட தெளிவான வார்த்தை என்ன? கோடீஸ்வரன். கோடிகளை வைத்திருக்கக்கூடிய ஈஸ்வரன்.
ஈஸ்வர பட்டமே நீ கோடியை குவித்தால் தமிழ் தருகிறது. அவ்வாறென்றால் கோடியை பெற்றவன் பல நபர்களுக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை பெற முடியும். ஆதலால் நீ இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செல்வத்தின் அதிபதியாய் மாறினால் நீயும் ஈஸ்வரனே, கோடீஸ்வரனே. தமிழே அந்த வார்த்தையை பதிவு செய்துள்ளது, செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியலையா? வியாபாரத்துல பெரும் நஷ்டமா? எந்த தொழில் செஞ்சாலும் உங்களால ஜெயிக்க முடியலையா? கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கா? பண வரவு தொடர்ந்து இல்லாமல் இருந்துட்டு இருக்கா? எத்தனை வியாபாரம் செஞ்சாலும் இடர்கள் வந்து கொண்டே இருக்கா? வாழ்க்கையில தொடர்ந்து தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு மிக எளிய வாய்ப்பு தான் இந்த பண வளக்கலை அப்படிங்கிற பயிற்சி. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வுக்கான பண வளக்கலை. ஒரு முறை நீங்க பயிற்சி எடுத்தா உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம்தான் இந்த பணவளக்கலை. இந்த பணவளக்கலை பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள். பயிற்சியை வந்து கலந்துக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பணபலம் அடையுங்கள். பயிற்சி செய்வதன் மூலமாக பணத்தை வளர்க்க முடியுமா? எல்லாவற்றையும் பயிற்சி செஞ்சு வளர்க்கலாம், பணத்தை எப்படி பயிற்சி செஞ்சு வளர்க்க முடியும்? கண்டிப்பாக. மிக முக்கியம், ஆயக்கலைகள் 64 என்று சொல்வார்கள். இந்த 64 கலைகளும் நாம் பிறக்கும் பொழுதே வருவதல்ல. நமக்கு எதில் அதிகமான அதீத ஆர்வமும் ஆசையும் இருக்கின்றதோ அதை நாம் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அனுபவத்தை பெற்ற பிறகுதான் அதில் சிறந்தவர்களாக வருகிறார்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது நடிப்பு துறையை எடுத்தாலும் சரி, வேறு எந்த பேச்சு துறையை எடுத்தாலும் சரி, எல்லா துறையும் பயிற்சி தான். பேச பேசதான் மொழி வளரும். பயிற்சி செய்யதான் மனிதன் வளருவான். ஆனா இதுல ஒரு ரகசியத்தை நான் பதிவு செய்கிறேன். எந்த பள்ளிகளிலும் எந்த கல்லூரிகளிலும் செல்வத்தை பெருக்குவதற்கு, பணத்தை சம்பாதிப்பதற்கு, பணத்தை தன்னிடம் அதிகமாக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சிகளை தருவதே இல்லை. ஆயக்கலைகள் 64 இருந்தாலும் சரி, அந்த 64 கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பணம் என்ற ஒன்று வேண்டும். அதற்காகத்தான் நான் உருவாக்கினேன் 65வது கலை, பண வளக்கலை. இந்த பணம் உன்னிடம் இருந்தால் 64 கலையையும் கற்றுக்கொள்ள முடியும், அல்லது கற்றுக்கொண்டவரை உனக்காக செயல்படுத்த முடியும் என்பதுதான். ஆதலால் நிச்சயமாக தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதுதான் செல்வ அறிவே. அதற்கு பணத்திற்கான அறிவை பெருக்கக்கூடிய பண அறிவைத்தான் நான் பண வளக்கலை என்று வைத்துள்ளேன். இந்த பண வளக்கலை பயிற்சிக்கு யாரெல்லாம் வரலாம்? யார் ஒருவருக்கு பணம் தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருமே இந்த பயிற்சிக்கு வரலாம். அதுவும் மிக முக்கியமாக இப்ப என்னோட பயிற்சிக்கு வரவங்க எல்லாருமே 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் வராங்க. ஆனா இந்த பயிற்சி நான் இளைஞர்களுக்குத்தான் வர சொல்கிறேன். நம்ம இளைஞர்கள் வெளிநாட்டு நிறைய இளைஞர்களை பார்த்து அவங்கள மாதிரி பாப் இசைக்கணும், ஆடை அணிந்து கொள்ளணும், ஹேர் கட் பண்ணணும், டாட்டூ போட்டுக்கொள்ளணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்க 13 வயசுக்கு அப்புறம் தன் குடும்பத்தை காசு வாங்காம வாழ்வாங்க. அந்த இளைஞர்கள் பேக்கெட் மணி அப்படிங்கிறதே இருக்காது 13 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வெளிநாட்டு இளைஞர்களுக்கு. ஆனா நம்ம நாட்டுல பல இளைஞர்கள், சில இளைஞர்கள் உண்மையாவே கடினமா உழைக்கிறாங்க, படிச்சுட்டும் பணத்தையும் சம்பாரிச்சு தன்னோட படிப்பையும் பண்றாங்க, வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனா பல இளைஞர்கள் இன்னமும் 20 வயது 25 வயது ஆனாலும் சரி தன் தந்தையையும் தாயையுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் எதிர்காலத்தில் எதிர்பாராமலே காணாமல் போவார்கள். ஆதலால் இளைஞர்கள் முக்கியமாக இந்த பயிற்சிக்கு வர வேண்டும். அனைவருக்குமே இந்த பயிற்சி மிக மிக உன்னதமான ஒன்று. பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான பலன் உடனடியாக கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த பயிற்சியில் பங்கெடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் எட்டாக்கனியாக ரொம்ப தூரம் இருக்குமா, இல்ல எளிதிலே எட்டி விடுமா? அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், பேச்சும் கூட நாப்பழக்கம்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் செல்வத்தை பெருக்கக்கூடியதும் பழக்கம்தான். பழக்கத்தை பழக பழக அது வழக்கமாக வரும். பழக்கமும் வழக்கமும் இணைந்தால் அது வாழ்க்கை முறையாக வரும். நான் கொடுக்கக்கூடிய பயிற்சியை வாழ்க்கை முறையில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சிக்கு வந்தா போதும் அல்ல, பயிற்சிக்கு வர வேண்டும். பயிற்சியில் சொல்லித் தந்ததை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது முதல் 48 நாட்களில் முதல் கட்டமான மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும்? செல்வம் அதிகமாக உங்களுக்கு வரும்.
உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அதைவிட பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூட்சமத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நேர்மறை ஆற்றலோடு காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு மனிதன் எவ்வாறு செல்வ கடாட்சமாக வாழ வேண்டும் என்பதுதான் பணவளக்கலையே. 100 நாட்கள் சரியாக இந்த பயிற்சியை செய்தால் அவர்கள் வாழ்வில் வறுமை இருக்கவே இருக்காது. அவர்கள் குடும்பத்தில் வளமை பெருகிக் கொண்டே இருக்கும். ஆதலால் 100 நாட்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை நான் தருவேன். நீங்கள் முயற்சியை செய்ய வேண்டும். வெற்றிக்கான ரகசியம் பயிற்சி பிளஸ் முயற்சி பிளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி. இதை செய்ய தகுதியானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வாருங்கள் என்னை நோக்கி. 100 நாட்களில் உங்கள் வாழ்வில் வளம் நிச்சயம். இது சத்தியம். வாழ்க்கையில மன கஷ்டமும் பண கஷ்டமும் அடைந்தவர்கள் குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்த்ராம் அவர்களுடைய பணவளக்கலை பயிற்சியின் மூலமாக அவரை சந்திச்சு இந்த பணத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள், வழிகள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் அறிந்து தங்களுடைய வாழ்க்கையே மாற்றிய வெற்றி அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் திலீபன் பேசுகிறேன். பயிற்சி ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி. என்னடா இது ஒரு மந்திரம் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ஒரு தாரக மந்திரம். குபேர குருஜி அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதரோட யூடியூப் நிகழ்ச்சியை சமீபத்தில் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. ஆமாம், அவரோட அந்த நிகழ்ச்சிக்கு பேர் பணவளக்கலை. அது ஒரு நாள் பயிற்சி. இப்போது நம்மக்கிட்ட எவ்வளவோ திறமை இருக்கும். அந்த திறமையை எப்படி பணமாக்குறதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆமாங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். அந்த பயிற்சிக்கு போனேன். அதிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் எனக்கு டெவலப் தான். இன்றைக்கி உண்மையாகவே ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிறைவடைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான், குபேர குருஜி அவர்கள். அவரோட அந்த பணவளக்கலைங்கிற அந்த பயிற்சி தான். இப்போ இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் இன்னொருத்தர் வெற்றி பெறணும்னு மற்றவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த குபேர குருஜி ஐயா, அதாவது ஸ்டார் ஆனந்த்ராம் ஐயா, அவரோட யூடியூப் நிகழ்ச்சியை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும். அதாவது நான் கலந்துக்கும் போது எனக்குள்ளே இருந்த பயம், எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப தன்னம்பிக்கை ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் கலந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெருசாக ஜெயிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குபேர குருஜி அவர்களை போய் பாருங்கள். அவர்கிட்ட ஒரே ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கங்க. பணவளக்கலை பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போகும். உலகம் முழுக்க நிறைய பயிற்சிகள் நிறைந்திருக்கிறது. ஆனா சரியான பயிற்சி, சரியான ஆசான் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது தான் ரொம்ப அரிதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஆசானாக நீங்க இருக்கீங்க. உங்களை நம்பி நாங்க வரும்பொழுது எங்களுக்கு எந்த மாதிரியான நேர்மறை விஷயங்கள் நடக்கும்? இது ஆன்மீக ரீதியா இருக்குமா, அறிவியல் ரீதியா இருக்குமா, மன ரீதியா இருக்குமா, எப்படி இருக்கும் இந்த பயிற்சி? உங்கள் கேள்விகளில் உள்ளேயே பதில் இருக்கின்றது. ஒரு பூட்டு தயாரிக்கும் பொழுது அதற்கு முன் சாவி தயாரிக்கப்படும். அதுபோல் இறைவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையையோ ஒரு சவாலையோ ஒரு தடையோ தருகிறார் என்றால் அதற்கான தீர்வையும் தயாராக வைத்திருப்பார். இதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றி தயாராக உள்ளது என்பதற்காகத்தான் இறைவன் இந்த சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி உள்ளார். நான் கொடுக்கும் பயிற்சியானது தினம் தினமும் அணுதினமும் உங்கள் வாழ்வில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை மாற்றினாலே போதும். காலை எழுந்து கண்விழிப்பது முதல் இரவு தூங்கும் வரை நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதில் சில விஷயங்களை மாற்றினாலே போதும், பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். இதில் ஆன்மீகமும் இருக்கின்றது, அறிவியலும் இருக்கின்றது, தன்னம்பிக்கையும் இருக்கின்றது, உன்னை பற்றி உணரக்கூடிய ரகசியம் இருக்கின்றது. ஆதலால் தான் இந்த பயிற்சி. தன்னை அறிந்தால் தரணியை வெல்லலாம். தன்னை அறியக்கூடிய பயிற்சி பணவளக்கலை. வெற்றியை உணரக்கூடிய பயிற்சி பணவளக்கலை. வெற்றியை வாரி வழங்கும் இந்த பணவளக்கலை, இதை நாங்க கத்துக்கணும் அப்படின்னா எந்த ஊருக்கு வரணும்? இல்ல நீங்க நாங்க இருக்கக்கூடிய ஊருக்கு அருகில வருவீங்களா? எப்படி உங்களை அணுகணும்? நான் தொடர்ந்து உலக அளவில் இந்த பயிற்சியை நேரடியாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றேன், ஆன்லைன்லையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயிற்சிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஒரு நாடுகளில் நடக்கும். முக்கியமாக இந்தியா, இலங்கை, அதற்கு அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லாமல் டாக்டர் staranandram.com என்கின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நேரடியாகவே இந்த ஒர்க் ஷாப்பை ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து இதற்கான
விஷயங்களை யூடியூப் மூலமாகவும் உலக அன்பர்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தெளிவாக என்னோட குறிக்கோளை வச்சிருக்கேன். 2030க்குள்ள இந்த பணவளக்கலைங்கிற பயிற்சியை 1 லட்சம் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். 10,000 நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய குடும்பங்களை உருவாக்க வேண்டும். 1000 லட்சாதிபதிகளையும் 100 கோடீஸ்வரர்களையும் உருவாக்கி தமிழனை தலை நிமிர செய்ய வேண்டும் இந்த உலக அளவில் என்பதுதான் எனது குறிக்கோளே. அந்த குறிக்கோளுக்காக உலகில் எந்த மூலையில் தமிழன் இருந்தாலும் நான் செல்லுவேன், பயிற்சியை தருவேன். அவனின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி அவனை வெல்லச் செய்வதுதான் எனது குறிக்கோளே. பணவளக்கலையை கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு நிறைய பலனை நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு எதை மகிழ்ச்சி அப்படின்னா, நாங்க இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வெற்றியும். அப்படி உங்களால் மறக்க முடியாத அனுபவம் ஏதேனும் இருந்தா இப்ப எங்களோட பகிர்ந்துக்க முடியுங்களா? கண்டிப்பாக. நான் பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறத விட பயிற்சியில கலந்துகிட்ட சில அன்பர்களே பயிற்சிக்கு வந்து நன்றி சொல்வதற்காக வந்திருக்காங்க. அந்த நன்றி சொல்றவங்களோட வீடியோவும் இதை தொடர்ந்து நான் அனுப்பி விடுறேன், பாருங்க. இது மட்டும் அல்ல, நீங்க யூடியூப்ல போய் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அப்படிங்கிற சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் என் மூலமாக வாழ்வு மாறினவர்கள், முன்னேறியவர்கள், கடனை தீர்த்தவர்கள், வியாபாரத்தில் வெற்றி பெற்றவர்கள், என்னால் எதுவுமே செய்ய முடியாது நினைச்சவங்க கூட பெருமாற்றம் அடைந்துள்ளார்கள். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் என்னோட வெற்றி எதுன்னு சொல்லுவேன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில நபர்கள் எனக்கு இரவு நேரத்தில் கூப்பிடுவாங்க. தற்கொலை பண்ணுற நேரத்தில் என்னை கூப்பிட்டு தற்கொலையிலிருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் பண பிரச்சனையை தீர்க்கிறேன், கடன் பிரச்சனையை தீர்க்கிறேன், வெல்லக்கூடிய ரகசியத்தை கொடுத்தாலும் பல நபர்களின் தற்கொலையை தொலைபேசியில் நான் சொன்ன வார்த்தைகளாலேயே நிறுத்தி உள்ளேன். அவர்களின் வாழ்விலும் பெருமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளேன். ஆதலால் தற்கொலையை நிறுத்தி உள்ளேன். மக்களுக்கு தொடர்ந்து தன்னம்பிக்கை ரத்தத்தை பாய்ச்சி கொண்டே இருக்கின்றேன். தமிழன் என்பவன் தரணியை ஆள பிறந்தவன் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன். அதுவே எனது விஷயங்களுக்கான தகவலே. நான் தொடர்ந்து ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் இருக்கிறங்காட்டிக்கு நான் செல்லும் இடங்கள் எல்லாம் என்னை வந்து ஒவ்வொரு நபருமே நான் கொடுத்த தன்னம்பிக்கைக்காகவே எனக்கு நன்றியை கொடுப்பாங்க. உங்களால் என் வாழ்க்கை மாறிச்சு, உங்களால் நான் கடனை தீர்த்தேன், உங்களால் தான் இன்னைக்கு நான் தெம்பா இருக்கேன்னு ஒவ்வொரு நாளுமே எனக்கு அனுபவ பகிர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்க சொல்லி நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன கவர்ந்தது. அதாவது ரொம்பவும் செல்வம், கோபுரங்கள், கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இதே ஊர்ல தான் ஏழைகள், குடிசைகள் பகுதியும் இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு அதிர்ஷ்டம், அவங்களுக்கு எங்கேயோ லக் அடிச்சிருச்சு, வம்சாவளியா அவங்களுக்கு பணம் வந்துருச்சு, அதனால அவங்க கோடீஸ்வரர்களா இருக்காங்க, நாம இந்த குடிசையிலே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து அவங்க கிட்ட நிலவிட்டு இருக்கு. குடிசையில் இருக்கக்கூடியவர்கள் கோடி கோபுரம் கட்ட முடியுமா? 100% முடியும். அதற்கு பல நபர்களை உதாரணமாக சொல்லலாம். அதற்கு முதல் உதாரணம் நான் தான். ஏன்னா நான் வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டு என்பதுதான் எனது குறிக்கோளே. சும்மா இதை செய், அதை செய், அப்படி செய்யணும் உளறிட்டு போவதற்காக நான் பயிற்சியை செய்யல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டியா, நீ பெரிய சாதிச்சிட்டியா, நீ இவ்வளவு பேசுறியே, நீ பெரிய லாடு லபகதாசா அப்படின்னு கேட்பாங்க. நான் உண்மையாகவே நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன், ஆமா நான் லாடு லபகதாஸ் தான். ஏன், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட மாத சம்பளம் 850 ரூபாய். நான் என்னோட முதல் மாத சம்பளம் 31 நாள் வேலை செய்தால் 850 ரூபாய். இப்போது ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி இருந்தாலும் கூட அந்த தொகை எங்கிட்ட வருது. இதற்காக நான் தனிப்பட்ட முறையில் உழைத்து பயிற்சி செய்து முயற்சி செய்து முன்னேறி உள்ளேன். அது மட்டுமில்லாமல் பல நபர்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றி உள்ளேன். இதையத்தான் பல பேர் ரகசியமா தெரியாம பயன்படுத்தி உள்ளார்கள். அவர்கள் வெளியே சொல்றது இல்லை. ஒரு கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா? இன்னும் ஊருக்குள்ள 1000 கண்டக்டர் இருக்காங்க, ஆனா அவங்கள சூப்பர் ஸ்டார், ஆனா ஒருத்தர் தான் ஆனார். ஒரு டீ கடையில் இருந்தவர் ஒரு முதலமைச்சராகவோ ஒரு பிரதமராக ஆக முடியுமா? ஆகியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாதாரண லெவலில் இருந்தவங்க எல்லாருமே அசாதாரணமான சாதனை செய்தார்கள். அவர்கள் அந்த சாதனையில் ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஆழ்மன ரகசியத்தை பயன்படுத்தி உள்ளார்கள். தெரியாமல் பயன்படுத்தி வென்றவரும் உள்ளார்கள், தெரிந்து பயன்படுத்தி வென்றவரும் உள்ளார்கள். நான் அதை தெரிந்து பயன்படுத்தி வென்று இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உன்னாலையும் சாதிக்க முடியும், உன்னாலையும் உன்னை நிரூபிக்க முடியும் என்பதுதான். ஆதலால் யார் ஒருவர் முன்னேற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சமய வாழ்க்கையில பிரமாதமா வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவராலையும் செல்வந்தர்களாய் மாற முடியும்.
ஒவ்வொரு விதையும் தன் விதைக்குள் விருட்சம் இருக்கும். நான் ஏழையா இருக்கேன் அப்படிங்கிறது தப்பே இல்லை, ஆனா ஏழையாகவே வாழ்றேன் அப்படிங்கிறது தப்புதான். அந்த ஏழ்மையிலிருந்து வறுமையிலிருந்து மீள முடியும். உழைப்பில் சில மாற்றங்களையும் சரியான திட்டங்களையும் அதற்குரிய வழிமுறைகளையும் யாரொருவர் வழிநடத்தினாலும் சரி வெல்ல முடியும். பிளான் டு ஃபெயில் இஸ் ஃபெயில் டு பிளான் என்று சொல்வார்கள். அதாவது திட்டம் தீட்ட தவறியவர்கள் தவறுவதற்காகவே திட்டம் தீட்டி உள்ளார்கள். அதுபோல்தான் பணத்திற்கான திட்டத்தை தெளிவாக சரியாக உழைப்புடன் சேர்ந்து தீட்டி விட்டீர்கள் என்றால் அதில் நீங்கள் வெல்ல முடியும். அவ்வாறு வெல்வதற்காகத்தான் நான் பயிற்சியை நடத்துகிறேன். இந்த உலகளவில் இந்த பணவளக்கலை பயிற்சிங்கிறத வேற மாதிரி வடிவத்தில் பெரும் பணக்காரர்கள் நடத்துகிறார்கள். வெளிநாடுகளில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். அவங்க யாருக்கு நடத்துவாங்க? பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் பணத்தை கொடுப்பாங்க. ஆனா உலகளவில் இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, வறுமையை ஈர்ப்பவர்களுக்கு, அவநம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்காக உலகிலேயே தமிழர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரே ஒரு வெற்றிகரமான பயிற்சி வகுப்பு இந்த பணவளக்கலை தான். இருக்கிறவனுக்கு கொடுக்கறத விட இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் சிறப்பு. சாதாரணமா இருக்கிறவனை அசாதாரணமாக மாற்றணும், ஜீரோவை ஹீரோவாக மாற்றணும், ஆர்டினரியை எக்ஸ்ட்ராடினரியா மாற்றணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பயிற்சியை நான் நடத்துகிறேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஏற்பட சில பல ரகசியங்களை கற்றாலே போதும். உன் வாழ்வு உன் கையில் நிச்சயமாய் வெல்ல முடியும். குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்களுடைய பணவளக்கலை பயிற்சி மையத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள் உலக நாடுகள் முழுக்க ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம நாட்டில் சென்னையில இருந்து பலனடைந்த ஒரு நபர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். குபேர குருஜி நடத்துகிற பணவளக்கலை வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் பார்க்கும்போது பெருசாக ஈடுபாடு இல்லை. சரி, ஓகே, ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி, கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்தேன். அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு எல்லாருமே ப்ரெஷரோட டென்ஷனோட தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஒரு மன அமைதி தேவைப்பட்டுச்சுங்கிற மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லாக மன அமைதியோட சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். குபேர குருஜி அவர்களோட யூடியூப் சேனலில் பார்த்தேன், சில ஷோஸ்லாம் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எதை எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக பண்ணணும். இதை பண்ணுனா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு இதை பேஸாக வச்சு பணவளக்கலை அப்படிங்கிற பேரில் திரு குபேரம் ஐயா அவர்கள் ஒரு 1 டே கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த சிறப்பு வகுப்பை அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸாக இருக்கும். இந்த பணவளக்கலை ஒரு நாள் வகுப்பு பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக தான் பண்ணுறாங்க. எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நான் வாழ்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் செல்வம் சேர்க்கிறேன், அப்படி மட்டும் இல்லாமல் நாம் சம்பாதிப்போம், நாம் செல்வம் சேர்ப்போம், நாம் பணம் பண்ணுவோம் என்று நினைக்கக்கூடிய உண்மையிலே நீங்கள் தான் ஸ்டார் ஆனந்தராம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ரொம்ப ரொம்ப பெருத்த ஆனந்தம் இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலேயே. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்ந்தோமா வந்தோமா வாழ்ந்தோமா போனோமா அப்படின்னு இல்லாம வந்தோமா வாழ்ந்தோமா நிரூபித்தோமா என்பதுபடி இருக்க வேண்டும். தமிழனாய் பிறந்தவன் அனைவருமே இந்த உலகில் தலை நிமிர வேண்டுமென்றால் தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி ஒருவன் வளப்பட்டால் அவன் குடும்பம் வளம் பெறும். ஒரு குடும்பம் வளம் பெற்றாலே நாடு வளம் பெறும். நம் நாட்டை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நீ வீட்டை வல்லரசாக மாற்ற வேண்டும். வீட்டை வல்லரசாக மாற்ற வேண்டுமென்றால் தனி நபர் வல்லரசாக வேண்டும். தனிநபர் நன்றாக இருந்தால் நாடு மாறும். நாடு மாறினால் உலகம் மாறும். உலகை மாற்ற உன்னால் முடியும். உன்னை மாற்றினால் போதும். இளைஞனே, தாயார்களே, அம்மைகளே, அனைவரும் வாருங்கள். தனி மனிதனாய் முன்னேறுவோம். தரணியை வென்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும். பணம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்குள் விதைத்திருக்கும். உடனடியாக கால் பண்ணுங்க. இந்த பணவளக்கலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இதனுடைய சிறப்பம்சங்களை அள்ளி வழங்குவதற்காக நம்மளுடைய டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார். வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நன்றி, வணக்கம். நன்றிகள் கோடி.